नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः सम्यज्ञानकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे यत्पदाम्बोरुहध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं वैशाखे रोहिणी जातं काश्यपान्वयवारिधेः इन्दुं श्रीपुण्डरीकाक्षं गोष्ठीपूर्णमहं भजे। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति। प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। यत्प्रपत्तिं विना सर्वैः यस्य माया दुरत्यया धनञ्जयरतस्थं तत् प्रपद्ये शरणं महः। यति परिबृढो यद्गीतानामदर्शयदञ्जसा निगमपरिषन्नेदीयां सं निरामयम आशयं जननपदवी यातायात श्रमापहरां धियं जनयतु समेदेव श्रीमान् धनञ्जय सारथिः। நம்ம சதசே இந்த இடத்துல நம்ம முதல் அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்தை மாத்திரம்தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை அனுபவிக்கும் பொழுதே நம்ம முதல்ல இந்த யுத்தம் ஏன் வந்தது அப்படின்றத நம்ம அனுபவிச்சோம். அதோடய கூட நம்ம முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தையும் அனுபவிச்சோம். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹ மாமகாஹ பாண்டவாச்சேவ கிமகுர்வத சஞ்சய அப்படின்ற ஸ்லோகத்துக்கு விசேஷமான அர்த்தங்கள் நாம் அனுபவிச்சிருக்கோம். சஞ்சய உவாச்ச, இப்ப திருதராஷ்டிரர் ஒரு கேள்வி கேட்டாரோ இல்லையோ, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே கௌரவர்கள் பாண்டவர்கள் ரெண்டு பேருமே யுத்தம் பண்ற எண்ணத்தோட தானே போயிருக்கா. அப்ப அப்படி இருக்கிற சமயத்துல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதுக்கு தான் நம்ம அர்த்தம் பார்த்தோம். அதாவது யுத்தம் ஆரம்பமாவதற்கு முன்பு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்றத தான் திருதராஷ்டிரர் கேட்டார் அப்படின்னு. அதுக்கு இப்ப சஞ்சயர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா தூ பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசம்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். சஞ்சய உவாச்சனா சஞ்சயன் கூறினார். என்ன சொன்னார்? ததா அப்படின்னாக்க இருவகையாரும் போருக்கு சேர்ந்த பொழுது ராஜா துரியோதனக அப்படின்னாக்க துரியோதனன் என்னும் ராஜா வியூடம் அணிவகுக்கப்பட்ட அந்த பாண்டவானீக்கம் பாண்டவர்களுடைய சேனையை திருஷ்ட்வா தூ பார்த்த நிமிஷமே பார்த்த மட்டிலே ஆச்சாரியம் குருவை அதாவது துரோணாச்சாரியரை உபசம்கம்ய அப்படின்னாக்க சமீபத்துல போயிட்டு, சமீபம்னாக்க பக்கத்துல போய், வச்சனம் அப்ரவீத்து பேச ஆரம்பித்தான். என்ன அப்படின்னா தூ அப்படின்ற இந்த சொல் துரியோதனுடைய நிலை மாறியத குறிக்கிறது. அதாவது பாண்டவரை பொருட்படுத்தாம அவளை இழிந்தவனுக்கு பாண்டவர்கள் அவளுடைய சைன்யத்தை அணிவகுச்சிருக்கா இல்லையா, அந்த அணிவகுத்த அந்த சைன்யத்தை பார்த்த உடனே இனி ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். அப்படி ஒருவேளை கவனம் செலுத்தாமல் போனால் விபரீதம் நேரிடும் அப்படின்ற அந்த அச்சம் அவனுக்குள்ள உண்டாச்சு அப்படின்றத குறிக்கக்கூடிய வார்த்தை தான் என்னது தூ அப்படின்ற இந்த சொல். இது ஏன் இப்படி இந்த இடத்துல அப்படி என்ன பெருசா அவனுக்கு அச்சம் வந்துடுத்து அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்தை கவனிங்க, தெரிஞ்சிடும். பஷ்யை தாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய மகதீம் சமூம் வியூடாம் துருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா. ஆச்சாரிய அப்படின்னாக்க ஹே ஆச்சாரியரே துரோணாச்சாரியரே துருபத புத்திரேன. இப்ப துருபத புத்திரேன அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? துருபதன்னா துருபத மகாராஜா, பாஞ்சால தேசத்தின் அரசன் இல்லையா, திரௌபதியினுடைய தகப்பனார். துருபத புத்திரேன, துருபத புத்திரன்னு சொன்னாக்க திருஷ்டத்யும்னன். தவ சிஷ்யேன
துருபத புத்திரேன தவ சிஷ்யன உம்முடைய சீடனுமான யாரு தீமதா புத்திமானுமான திருஷ்டத்யும்னால் வியூடாம் அழகா வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏதாம் மகதீம் இந்த பெருசா இருக்கக்கூடிய பாண்டு புத்திரானாம் பாண்டவர்களுடைய சமூம் சேனைய பஷ்ய பாரும் அப்படின்னு விட்டார். ஹே ஆச்சாரியரே, துருபத மகாராஜாவனுடைய புத்திரனுமாயிருக்கக்கூடியவனுடைய கூடவே உம்முடைய புத்திசாலி சிஷ்யனாகவும் இருக்கக்கூடியவனுடைய இந்த பெருசா இருக்கே வியூடம், அந்த வகுக்கப்பட்ட அந்த சைன்யம் பாண்டு புத்திரானாம் பாண்டவர்களுடைய சைன்யம், அதை பாரும் அப்படின்றார். பேசிக்கா இப்ப துரியோதனுக்கு என்ன பயம் வந்துருத்துனா, இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தான் அவன், பாண்டவர்களா கடகராப்போ அப்படின்னு அவன். இப்ப எதிரில் நிக்கிற பாண்டவர்களுடைய படையினுடைய அணிவகுத்தலை பார்த்துட்டு பயமா இருக்குன்றான் அவன். ஏற்கனவே நம்ம முதல் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம், ரெண்டாவது ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகம், இன்னைக்கு முதல் ஸ்லோகம்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அவர், திருஷ்டுவா தூ பாண்டவானீகம், தூ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றார் பாஷைக்காரர் சுவாமி விவேகானந்தேசிகன் எல்லாருமே. அப்படின்னாக்க தூ வியாசரே அதான் வந்து சொல்றார். அவ சொன்ன விஷயத்தை தான் நம்ம ஆச்சாரியாள்லாம் திரும்பி எடுத்து காட்ட போறானால பயப்பட வேண்டாம். ஓ அவ வேற வியாசர் ஒன்று சொல்லியிருக்கார் போல் இருக்கு, இவா தனியா சொல்லியிருக்கா போல் இருக்குலாம் கிடையாது. எங்கேயுமே ஒன்று வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வியாசரனுடைய வார்த்தையை மீறி நம்ம ஆச்சாரியால் யாருமே எந்த கருத்தையுமே தெரிவிக்க மாட்டா, புறம்பா எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டா. அதுல நம்பிக்கை கொள்ளலாம், எல்லாரும் அவசியம் நம்பிக்கை கொள்ளணும் அந்த விஷயத்துல. போட்டோம். திருஷ்டுவா தூ அப்படின்னு சொன்னாக்க, தூ அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, அந்த தூ அப்படின்ற சொல் ஒற்றை சொல் தான் அது. அந்த ஒற்றை சொல் எதை குறிக்கிறது பாருங்க, துரியோதனனுடைய மனநிலை மாறி விடுத்தான், பயந்து போயிருக்கான் துரியோதனன். இத்தனை நாளா பாண்டவர்களா கிடக்குறா, அவளை எப்படியாவது இழிவுபடுத்தணும், அவளை ஒழிச்சு கட்டணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்ன துரியோதனன் இப்ப பாண்டவர்களுடைய சைன்யத்தை பார்த்து அதிர்ந்து போய் நிக்கிறான். அவனுக்கு என்ன பயம் வந்துருத்துள்ள, நம்ம மட்டும் இந்த வாட்டி ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னா நமக்கு நிச்சயம் ஒரு இழப்பு ஏற்படும், விபரீதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத பாண்டவர்களுடைய சைன்யத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டான். அதனால பயம் வந்துருத்தோ இல்லையா, அந்த பயத்தினுடைய அந்த பாவனையிலேயே இப்ப இதெல்லாம் பேசுறான். இந்த 3ஆம் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு பயத்திலேயே பேசுறான். பஷ்யேதாம் பாண்டபுத்திரானாம் ஆச்சாரிய, பாண்டு புத்திரானாம், அது எப்படி பாருங்க, என்னமோ இவனுக்கு ஆச்சாரன் இல்லாத மாதிரி இல்லையா. ஏன் பாண்டு புத்திரானாம் ஆச்சாரியன்னு சொல்றான் துரியோதனன் அப்படின்னா, வியாசர், பீஷ்மர், துரோணர் இவாள்லாம் எப்படிப்பட்ட மகனியர்கள்னாக்க, சதா தன் உள்ளங்கைய பார்த்து முதல்ல வந்து கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே து கோவிந்த, பிரபாதே கரதர்ஷனம் சொல்றோமோ இல்லையா. அதெல்லாம் சொல்லிட்டு அவ வந்து பெருமாள் இடத்துல வேண்டிப்பாளாம், பா பாண்டவர்கள் ஜெயிக்கட்டும், பாண்டவர்கள் நன்னா இருக்கட்டும், குந்தி புதல்வர்கள் நன்னா இருக்கட்டும், அவளை கஷ்டப்படுத்தாத, அவளை நன்னா வச்சுக்கோ, அவளுக்கு எல்லா விதமான மங்களங்களும் நீ கொடு அப்படின்னு நித்தியம் வேண்டிப்பாளாம். ஆனால்தான் இவன் என்ன சொல்லிட்டா, இப்போ பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய, நீர் பாண்டவர்களுக்கு தானே ஆச்சாரியர். பயம் வந்துருத்துன்றது திருஷ்டுவா தூ பாண்டவானீகம் ஸ்லோகத்திலேயே சஞ்சயர் வந்து தெரிவிச்சுட்டார். இப்ப 3வது ஸ்லோகத்தின் மூலியமாக மகதீம் சமூம் என்ன சொல்றான், பாண்டவர்களுக்கு ஆச்சரணாக திகழக்கூடியவரே துரோணாச்சாரியரே, மகதீம் சமூம், மகதீம் அப்படின்னாக்க தன் சேனை 11 அக்ஷௌஹிணி சைனிகள், இது 7. யார் இந்த 11? துரியோதனாதிகளுடைய அக்ஷௌஹிணி சைன்யம் 11, பாண்டவர்கள் இடத்துல இருக்கிறது 7. இருந்தாலும் இத பெருசு அப்படின்னு சொல்றானேனா, இவ்வளவு சேனை அவர்களுக்கு சேரும் அப்படின்னு இவன் முன்னாடியே நினைக்கல அப்படின்னு அர்த்தம். தகப்பன் மூலமாகவும் குரு
மூலமாயும் இயற்கையாயும் திருஷ்டத்யும்னனுக்கு இருக்கிற பெருமை எல்லாத்தையும் அறிவிக்கிறான். துருபத புத்திரனாய் திருஷ்டத்யும்னன் இருக்கான், அது ஒரு பெருமை. துருபத நாட்டினுடைய என்னது இளவரசன் திருஷ்டத்யும்னன். தவ சிஷ்யன துரோணாச்சாரியாருக்கு சிஷ்யனாய் இருக்கின்றார். தீமதா புத்திசாலியா இருக்கானே, அதனால பயந்து போய் என்ன சொல்றான், திருபத மகாராஜாவுடைய புத்திரனுமான உம்மோடைய சிஷ்யனுமான திருஷ்டத்யும்னனுடைய அப்படின்னு நம்ம அன்வயப்படுத்திக்கிட்டோம். திருஷ்டத்யும்னன் தான் அணிவகுத்திருக்கான் பாண்டவ சைன்யத்துக்கு. ஸோ அந்த பாண்டவ சைன்யத்துல அணிவகுத்த அந்த திருஷ்டத்யும்னனுடைய வியூடத்தை பாரும். யாரு? பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய, பாண்டவர்களுடைய ஆச்சாரியரே, பஷ்ய பாருங்கோ.